செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் கரூர் எஸ்எம்சிசி கமிட்டி களம் இறங்கியிருக்காங்க. டேக்கிங் ஆன் சண்டே சிசி. டாஸ் வின் பண்ணி சண்டே சிசி ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட். 5 ஓவர் ஃபார்மேட். ஒரு ஓவர் பவர் பிளே 4 ஓவர் யூஸ் பண்ணனும். ஓபனிங் பேட்ஸ்மேன் தமிழ் ஸ்டேட்ல ஒரு ஓவர் காமன் பவர் பிளே போறதுக்கு சிவா வந்திருக்காங்க. முதல் பால் மேட்ச்ல ஃபுல்லர் பால் பேட்டுக்கு நேரா போட்டாரு. ரன் எடுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. ஸ்ட்ரைட்டாவே யார்கரோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சிவா. செகண்ட் பால் விட்டு பார்த்தாரு. கேட்சுக்கு முன்ன வந்து பார்த்தாங்க. முன்ன வந்து பார்த்து முனைப்போட வந்து அதை தடுக்க முடியல. பவுண்டரிக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும். ஸ்லோ ஆயிடுச்சு. நல்லபடிக்க ஓடி இருக்காங்க. ஓடி இருக்கப்பட்ட 3 ஓபனிங் பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்ட்ரைக்ல நேரா இறங்கி போய் தட்ஸ் எ குவாலிட்டி ஹிட் அப் அண்ட் ஓவர் பவுண்டரி. முதல் பால் கிடைக்கல. ஓடி எடுக்கப்பட்ட 3 பார்த்தா வந்த ஒண்ணு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு சரவணன். ஸ்டைலிஷா இருந்துச்சு. குட் லுக்கிங் ஷாட் ஸ்ட்ரைட்டாவே. தேர்ட் பால் ஓவர்ல மீண்டும் இறங்கி போய் இந்த முறை பாடி லைனுக்கு வர லெஃப்ட் சைடுல போயிட்டு இருக்காரு. கிரவுண்ட் ஷாட் தடுமாறி தடுத்திருக்காங்க. தடுமாறி நின்னுட்டாங்க. சிங்கிள் வச்சுக்கிட்டாங்க. மீண்டும் பிச்சர் டெலிவரி குட்டி தேமோ ஸ்லோவா டர்ன் இருக்கு. சோ தடுத்துருவாங்க. சர்க்கிள்குள்ள ஸ்டாப் பண்ண சிங்கிளிங்க. ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே இருக்கு. பவர் பிளே ஓவர்ல போன பால் எக்ஸ்ட்ரா ரீபால் பால் ஸ்டிக்ல போட பார்த்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் லெக் ஸ்லிப் 2 பேர் வச்சிருக்காங்க. எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஓவர் முடியல. ஸ்கோர் 13. செகண்ட் நியூ பவுலர் லெஃப்ட் ஆர்ம் கொண்டாந்துருக்காங்க. தினேஷ் வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஓவர் விக்கெட். முதல் பால் ஸ்விட்சிட்டு பாடியில பட்டிருக்கு. க்ளோஸா வச்சுட்டு ஃபுட்பால் ஆடி விக்கெட் எடுக்க முயற்சி. வந்துட்டாரு தமிழ். ஸ்ட்ரைக்கு வந்துட்டாரு. செகண்ட் பால் குத்தி திருப்பி வெளியே எடுத்தாரு. லென்த்ல போட்டு நல்லா திருவிடாங்க. ட்ரிக்கி பால் ஃப்ரம் தி பவுலர் லெஃப்ட் ஆர்ம். எக்ஸ்ட்ரா பேஸ் இந்த முறை ஸ்டாக் பால் போட்டிருக்காங்க. ஃபுல்லரா போட்டாரு. எக்ஸ்ட்ரா பேஸோட போட்டாரு. திருவள்ளுக்கு ரெடியா இருந்தாங்க. திருப்பி எடுத்தாரு. போன வந்து ஹவ்வாலி ஃபுல்லர்ல இருந்து தாண்டி ஒரு அடி போட்டாரு. மீண்டும் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. மீண்டும் டாட்டுங்க. வித்தான் ஆஃபர் பிளாட்டா போச்சு. குத்தி போயிருக்கு. ஸ்லோவா இருக்குங்க. இது வரைக்கும் பவுண்டரி போல. இப்ப பவுண்டரி போல. இனிமேட்டு பவுண்டரி போகாது. 2 அடி இருக்காங்க. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 16. லெஃப்ட் ஆர்ம கொண்டாந்து வச்சு 3 ரன்ல பிடிச்சு போட்டு போயிருக்காரு. விக்கெட்ல நின்று இருக்காங்க. நீங்களும் அடுத்த நீ போல சுரேந்தர். முதல் பால் இந்த ஃபுல்லர் பால் கலாம் டீப்ல ஸ்டாப் பண்ணாங்க. த்ரோ விலகி இருக்கு. ஓடிட்டாங்க. 2 அடிட்டாங்க. லேட் டைமிங் தடுக்க முடியல. விக்கெட் கீப்பரால ரொம்ப லோவா போயிடுச்சு. மீண்டும் டீப்புக்கு ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல சிங்கிள் விலக்கி போட்டாங்க. விட்டு கொடுத்து போட்டாங்க. பேட்டை விட தயாரா இந்த பேட்ஸ்மேன் டவுன் டு தி ரோப். ஒரு பவுண்டரி. மீண்டும் ஒரு பவுண்டரி. ஸ்ட்ரைக்கு வரப்பலாம் சரவணன் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணி கொடுத்துறாரு. போன பால் ரீபால் பால். மீண்டும் பேட்டை விட கண்டிப்பா ரெடியா இருக்காரு. குத்தி போயிருக்கு. ஸ்டாப் பண்ண முடியல. இந்த பாலையும் ஸ்டாப் பண்ண முடியல. போயிடுச்சு. 4 ரன் போயிடுச்சுங்க. பட்டதெல்லாம் 4ங்க. விட்டு கொடுத்தா ரொம்ப கெத்தா அறிவித்தார் சரவணன். ஸ்மாஷ் இட் ஹார்ட். ரொம்ப ஹார்டா அடிச்சிருக்காரு. ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட். 4வது பவுண்டரி. கரூர் எஸ்எம்சிசி சரவணன் ஆன் ஃபயரிங்க. டீலிங் இன் பவுண்டரிஸா மாட்டி கொடுத்திருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 ஆடி இருக்காங்க. வித்அவுட் இந்த விக்கெட் லாஸ் சொல்லும்போது ஒருத்தர் ரிட்டையர் அவுட். ஒரு விக்கெட் கன்சிடர் பண்ணிருக்கலாம். ஓவருக்கு 11 ரன் போயிட்டு இருக்கு. மீண்டும் தினேஷ் போட வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பால் விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ஒரு ஓவர் வந்தா நிறைய டாட் போட்டு கொடுத்திருக்காரு. ஒரு போட்ட முதல் ஓவர் 3 ரன். ஸ்டெப் அவுட் பண்ணி கேட்ச் சேர்க்கனாங்க. கம்ஃபர்டபிள் கலாம் அங்க ஒரே கையில விட்டு பார்த்தாரு. பவர் போட முடியல. வந்த நியூ பேட்ஸ்மேன் ஒரு அண்டர் எட்ஜ் டாட் பால். எக்ஸ்ட்ரா பேஸ் இந்த முறை ஷார்ப்பா லைட் டிவியேஷன் இருந்துச்சு. பேட் க்ளோஸ் ஆச்சு. லாஸ்ட் மோர் டிராப். 1 more மீனிங். சரவணன் ஸ்ட்ரைக்ல தடுக்க முடியல. அன்ஸ்டாப்பபிள். வந்தவன இவர் வந்தாலே பவுண்டரி தாங்க. 1 and 1 பவுண்டரி. டீலிங் இன் பவுண்டரினா சரவணன் தான். கரூர் எஸ்எம்சிசிக்காக நிறைய பவுண்டரி வந்து அவர் வீலன்னா. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 38. 2 விக்கெட் விட்டு கரூர் எஸ்எம்சிசி. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் நியூ பவுலர் கலாம். முதல் பால் லேட் டைமிங்
இவ்வளவு க்ளோஸா பாடிக்கு வரும் எதிர்பார்க்கல. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. ஸ்டாப், குட் ஸ்டாப். குத்தி ஷார்ப்பா கட்டாயி போச்சு. செகண்ட் பால். பேச்சுல டெலிவரி ரெடியா இருந்தாரு. குத்தி பம்பு இருக்குமா? எடுத்திருக்கு. மீண்டும் மீண்டும் தோன்றீங்க. பட்டதெல்லாம் பொண்ணு, பட்ல பட்டதெல்லாம் இங்க ரன்னு. ஒண்ணுமே பண்ண முடியாது. சரவணா வேற ஸ்பெஷல் ஷோ செமி ஃபைனல்ல. மூணாவது பால். பீட்டன். மூமெண்ட் இருந்துச்சு பந்துல. போன பால் வைடு. ஸ்லோவரா போட்டாரு. ஆர்க்ல விடாம போட்டாங்க. லாஸ்ட் ஒன் இறங்கி போய் லோட்டாஸ் பாலா பிடிச்சாரு. அந்த டாஸ் பால் தரையோட போச்சு. தடுமாறி ஓடி இருக்காங்க. எண்ட் ஆஃப் கிரேட் இன்னிங்ஸ் சரவணன் அவர்ந்து. ஓப்பனிங்ல வந்தவருங்க எந்த வரைக்கும் நின்றாரு. ஓப்பனிங் பேசலாம் அந்த சரவணன் இண்டிவிஜுவலா 32 ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. கரூர் SNCC-க்காக ஒரு முக்கிய பந்து. அந்த டார்கெட் டிசைடிங் வந்து நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைட் அவே ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட். ஃப்ளோவா இருக்க பார்த்தாரு. அது லோவா போச்சு. கேட்சா விட்டுருக்காங்களா? எஸ், கேட்சா விட்டுருக்காங்க. ரன் அவுட்ல அந்த விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ் முடியுது. 1000 வழங்குவர் பூக்கரை சதீஷ் பூ செந்தில். டார்கெட் 47 ரன். கரூர் SNCC வச்ச டார்கெட். சண்டே சிசியோட ஓப்பனிங் தார். தினேஷ் செகண்ட்ல இருக்காங்க. நான் செகண்ட் செட்ல சிவா இருக்காங்க. ஓப்பனிங் பவர் முத்து. ஃபர்ஸ்ட் பால் கேரி ஆகல. எடுத்தோன்னு சுவிட்ச் போய் பார்த்தாரு. முதல் பால் சிங்கிளிங்க சிவா ஸ்டிக்ல. செகண்ட் பால் தேர்ட் பால் பிளாட்டா அடிச்சாரு. ஹரிசாண்டல் ஷாட் ஆனாரு. பவர் பிளே ஓவருங்க காரணமா அந்த ஃபீல்டை கிளியர் பண்ணி போயிருக்கு. இறக்கத்துல இறங்கி அந்த பால் பவுண்டரியும் போயிருக்கு. சிவா கை வந்து ஒரு முதல் 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காருங்க. தரையோட போயிருக்கு. அங்க மிஸ்ஃபீல்ட் கொஞ்சம் டைமிங் பட் ஓடல. புல் ஷாட் டீப்புக்கு தரையோட போயிருக்கு. அந்த கிரவுண்ட் ஷாட் சிங்கிள். தமிழ் அங்க ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேரா இருக்கிறாரு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஃபிங்கர் கவுன் அப். சிவாவும் ஆட்டம் வந்து வெளியே வைப்பான். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 7. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. சண்டே சிசி. செகண்ட் ஓவர் கனகராஜ். முதல் பால் ரிவர்ஸ் லேட்டா படிச்சு பேட்மேன் உள்ள வச்சு போட்டாங்க சர்க்கிள்குள்ள. நியூ பேட்ஸ்மேன் சீனி ஸ்ட்ரைக்ல. வெயிட் அண்ட் பிளேஸ் சிங்கிள் மாத்தி கொடுத்திருக்காரு. சீக்கி எஃபெக்டிவா போகல. அது கைக்கு போயிருக்கு. நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். முக்கியமான பிளேயரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. இத்தாலிய பேட்ஸ்மேன் ஆட்டமணிய தினேஷ். விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் தமிழகத்தின் துரை, தமிழக காவல்துறை துரை ராஜ் ஸ்ட்ரைக்ல. கனவு தம்பி இவர் பிடிக்கிற முதல் பால். இந்த ஆஃப் கட்டர் பாடியில பட்டிருக்காங்க தெரிஞ்சு. டிவிஏ தேவானமே துரத்தி ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க விக்கெட் கீப்பர். இந்த ஆஃப் கட்டர் ஆள் வச்சு போட்டிருக்காங்க. கேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க. கரெக்டா செட் பண்ணி போட்டாங்க. கால்ட்ட குத்தி போகுது. அந்த இடத்துல ஒரு பவுண்டரி பார்க்க முடியுது லெஃப்ட் கிட்ட இருந்து. ஐ திங்க் லாஸ்ட் ஓவர் வேகம் போட்டிருக்காங்க. ஆஃப் கட்டர் போடல. 18 பால் பாக்கி இருக்கும். 34 தேவை. ரெண்டாவது முடியல. ஸ்கோர் 13. முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் 7 ரன்ல போட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 6 ரன்னுக்கு போட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு பொறுத்து முத்து வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். க்ளோஸ் டு பாடி ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி கொடுத்திருக்காரு. செகண்ட் பால் லெஃப்ட் ஸ்ட்ரைக் டீச்சர் ஆஃப் டெலிவரி போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட யார்கரை வெளி பண்ணி கொடுத்துட்டாங்க. அச்சாரு ஸ்லாட் இருந்த வந்த ஸ்லாட் பண்ணிட்டாருன்னு தோணுது. 6 காவல்துறை கையிலிருந்து ஒரு கலக்கல் 6 பார்க்க முடியுது. துரை ராஜ் அந்த பந்த டெஸ்ட்ராய் பண்றாருன்னு சொல்லலாம். கரெக்டா ஸ்லாட்ல இருந்துச்சு. போன பால் போட்ட இடத்த விட ஒரு ரெட்டி முன்னாடி வந்துச்சு. அது ஸ்லாட். போல்டு இன்சைட் எட்ஜ். 6க்கு அப்புறமா தி ரிவெஞ்ச் தி ரிப்ளை ஃப்ரம் தி பவுலர். இங்க 14 பால் பாக்கி இருக்கு. 27 வேலை. கண்டிப்பா சுரேந்தர் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. மேட்ச்ல உயிர் இருக்கு. ஸ்ட்ரைட் அவே யார்கருக்கான முயற்சி. அது 1 மினி ஓவர்ல ஒரு டிஃபென்சிவ் ஷாட். அந்த பேக்கப் பால் கிடையாது. அதனால அடிக்கல. தடுக்க மட்டும் செஞ்சாங்க. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 22 ஆடி இருக்காங்க சண்டே சிசி. அடுத்த பவுலர் வினீத். முதல் பால் ஒரு பிக்கப் ஷாட்டுக்கு போயிருக்காரு. அந்த பிக்கப் ஷாட் குத்தி போயிருக்கு. எல்லாருமே பார்த்து 4 தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது 4 தான்.
ஃபுல் பவர் போடல அவரு, திருப்பி தான் விட்டாரு. சீனி கையில இருந்து ஒரு 4 பார்க்க முடியுது, திருப்பி போட்டாரு. அத ஸ்லாட்ல தூக்கி போட்டாரு. பெரிய ரீஜன் ஃபுல் பவர் போட முடிஞ்சா? சங்கரிடமிருந்து சங்கர் ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு. பவுண்டரி சேவ் பண்ணிட்டாங்க. நல்லா ஆடுறாரு. ஃபுல் ஷாட் குத்தி போகுது, பெருசா கட் ஆகல. ரன்னிங்லயே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸ்லோவான த்ரோ வரத்துக்குள்ள ஓடி இருக்கப்பட்ட 2 மீண்டும். Oh, flashy shot. Look at it. Admire it. Went up like a firecracker. சீனி டர்ன் பண்ணிட்டு இருக்காரு இந்த மேட்ச. சண்டே சிசி பக்கம் பிச்சரப்பா போட்டாங்க. வெயிட் பண்ணி ஸ்கோர் ஆடி இருக்காரு. லாஸ்ட் மோர் 8க்கு 13 தேவை. இதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிக்க முடியுதான்னு பார்த்தா பிடிச்சிட்டாங்க. வெங்கட் ஃபீல்டர் டீப் கவர்ஸ் உள்ள வந்து கேட்ச் எடுக்க ஒரு த்ரெட் வெளியே இருக்குன்னு சொல்லலாம். சீனி ஒரு ஊர் கொடுத்தது அவர் தான். அவரோட இன்னிங்ஸ் தான் ஊர் கொடுத்திருக்கு. சண்டே சிசி பக்கம் விக்கெட் கட்ட வேண்டிய கோபி ஸ்டேக்ல 1 more இன்னிங் ஓவர்ல நல்ல ஸ்லோவரா தூக்கி போட்டாரு. ஆஃப் கட்டரை தான் போட்டாங்க. அந்த ஆஃப் கட்டரை தாண்டி போயிருக்கு. வந்த உடனே 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா கொண்டு போயிருக்காங்க. விக்கெட் போனதுக்கு அப்புறமா கோபி லாஸ்ட் ஓவர் 6க்கு 7 தேவை. லாஸ்ட் ஓவர் போட வெங்கட் வந்திருக்காங்க. 6க்கு 7 தேவை. முதல் பால் வைடு 6க்கு 6 தேவை. ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. சிங்கிள் ஆள மாட்டாங்க விக்கெட் பிடிக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ண பார்த்திருக்காரு. அங்க கொடுத்த டைமிங் இங்க 2ஆ மாறி இருக்கு. 5க்கு 4 தேவை. அதே ஷாட் டீப்ல இருந்து ஃபாஸ்டா வர முடியாது. கண்டிப்பா 2க்கு புஷ் பண்ணுவாங்க. கம்ஃபர்டபுளா ஓடி இருக்காருங்க. அப்ளாஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க டீம் பின்னாடிதான் இருக்காங்க, எனக்கு பின்னாடி. க்ளோஸ் ஃபீல்டிங் 4க்கு 2 தேவை. ரூம் கொடுத்து ஆட பார்த்தாருங்க. உள்ள தூக்கி போட்டாங்க நேரா. வெங்கட் 3 பால் ஆள் உள்ள வச்சு போட்டாங்க. பேக்கர்ல ஓடி இருக்கிறது கஷ்டம். விலகி இருக்கு, குத்தி விலகி இருக்கு. அந்த பால் வின்னிங் ரன்னா மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வின்னிங் ரன். செகண்ட் டீமா ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க இங்க சண்டே சிசி. சுரேந்தர் எந்திர ஆடி கொடுத்தாரு, நின்னாடி கொடுத்தாரு. வந்தவன கோபி 6 பதிவு பண்ணி கொடுத்தாங்க. மீண்டும் ஒரு டீம் ஒரு நல்ல காம்படிட்டிவா கொண்டு போய் ஜெயிச்சாங்க. காம்படிட்டிவ் பண்ணி ஆடி கொடுத்தாங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக